Welcome to my mummy channel. Welcome to my study vlog. இன்னைக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் டெஸ்ட் எழுதி பார்த்தேன். டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேனா அதில் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். எழுதி முடித்ததுமே ருத்துக்குட்டி பேப்பரை பிடுங்கிட்டு அவங்க என்னென்னு கொஷின் பேப்பர் பார்த்துட்டே இருந்தாங்க. டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ஷனில் இருக்கும்ல சிலபஸில் இருக்கிற எழுத்து இலக்கணம் அதுதான் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. பிரித்து எழுத்துதல், சேர்த்து எழுத்துதல், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, அந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இதெல்லாம் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இலக்கியமில் திருக்குறள் டாப்பிக்கு, அப்புறம் நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த டாபிக்லாம் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு கவர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, தமிழ் கொஞ்சம் படிக்க கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த லகர வேறுபாடு இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறதால படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ருத்துக்குட்டிக்கு அதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு. ஒரு டம்ளரில் அத்தியும் திராட்சையும் ஊற வச்சுருந்தேன். அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ருத்துக்குட்டிக்கு திராட்சையில் இருக்க சீட் மட்டும் எடுத்துட்டு கொடுத்துட்டேன்னா அவள் பாட்டு சாப்பிட்டே இருப்பான். அதுதான் அவளுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த தடவை தமிழுக்கு அவுட் சோர்ஸ் படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இப்போ வந்திருக்க நியூ கவர்மெண்ட் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா என்னன்னே தெரியல. இப்போ எக்ஸாம் எழுதி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் தமிழ் ஞாபகம் இருக்குமா என்னன்னே தெரியல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் எல்லாரும் தமிழை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை